ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 18 ஓவி 81. இது அதே நாத் பாகவதம் குருவினுடைய பக்தியின் சாற்றிலே நினைத்தது. சாயி கருணை மிக்கவர். தீக்ஷித் தினசரி வாசிப்பை தொடர்ந்தார். விளக்கம். சாயின் அருளால் ஆசிர்வதிக்கப்பட்ட தீக்ஷித் பக்தியாலும் அன்பாலும் நிறைந்த இந்த நாத் பாகவதத்தை ஒவ்வொரு நாளும் ஓதி வந்தார். முழு பாகவதம் ஏற்கனவே பக்தியாலும் அன்பாலும் நிறைந்திருந்தது. 11வது ஸ்கந்த பக்தியாலும் அன்பும் பேரின்பமும் நிறைந்ததாக இருந்தது. 32 காண்டத்திலே பிருந்தாவனம் ஸ்ரீஹரி சீதாராமும் காக்கா தீக்ஷித்தும் குருவின் கட்டளைப்படி பகலிலே அந்த நாத் பாகவதத்தை ஓதி, இரவிலே ராமாயணத்தை அதன் சாரத்திலே ஓதினர். ஞானேஸ்வரினுடைய 2வது வடிவமான இந்த பாகவதத்தை எழுதுவதன் மூலம் நாத் மகாராஷ்டிராவிற்கு ஒரு பெரிய நன்மையை செய்துள்ளார். காலையிலே குளித்த பிறகு சாயி மற்றும் பிற தெய்வங்களை தனது அன்றாட வழக்கப்படி வணங்குகின்றார். ஆரத்தி செய்து பிரசாதம் வழங்கிய பிறகு தீக்ஷித் நாத் பாகவதத்தை ஓதுகின்றார். பகவத் பக்தரான துக்காராம் மகாராஜ் தாலேகாவ் அருகே உள்ள பண்டாரா என்ற மலை மீது தனிமையில் அமர்ந்திருந்த போது இந்த புத்தகத்தை 1000 முறை ஓதிய இனிமையை எவ்வாறு விவரிக்க முடியும்? ஆன்மாக்களினுடைய முக்திக்காக அந்த மகா பிரசாத புத்தகத்தை படிக்குமாறு சாயி சமர்த் தீக்ஷித்திற்கு உத்தரவிட்டிருந்தார். கடவுளை அடைய காட்டுக்கு செல்லக்கூடாது. இந்த உத்தவ கீதையை, அதாவது பகவத்கீதையின் 11வது ஸ்கந்தத்தை பக்தியுடன் பாராயணம் செய்பவர்கள் கடவுளை அடைகிறார்கள். மகாபாரதத்திலே ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான உரையாடலை கொண்டுள்ளது. அதே நேரத்திலே பகவத்கீதை ஸ்ரீகிருஷ்ணருக்கும் உத்தவருக்கும் இடையிலான உரையாடலை கொண்டுள்ளது. கருணாநிதி சாய்நாத் இந்த நாத பாகவதத்தை ஞானேஸ்வரி கிரந்த பாவார்த்த தீபிகாவுடன் தொடர்ந்து ஓதி வந்தார். பாபாவினுடைய கட்டளைப்படி சக்காராம், ஹரி ஜோக் இந்த நூல்களை தவறாமல் ஓதி வந்தார். பகவத்கீதையும் பாகவதம் மதத்தினுடைய 2 அத்தியாவசிய நூல்கள் ஆகும். ஜோக் அந்த நூல்களை தவறாமல் ஓதி வந்தார். ஹேமாத்பன் பாகவதத்தினுடைய 11வது அத்தியாயத்தை தவறாமல் ஓதி வந்தார். மாதவ்ராவ் பூஜையை முடித்துவிட்டு வெளியே வந்தபோது ஹேமாத்பன் பாபாவினுடைய செய்தியை அவரிடம் ஷாமியாவிடமிருந்து 15 ரூபாய் கொண்டு வா என்று கூறினார். இந்த செய்தியை கேட்டு மாதவ்ராவ் ஆச்சரியப்பட்டார். அவர் ரூபாய்க்கு பதிலாக பாபாவுக்கு என் சார்பாக 15 நமஸ்காரங்களை செய்திடுங்கள் என்றார். இது என்னுடைய தட்சிணை என்று அவரிடம் சொல்லுங்கள் என்று கூறினார். மாதவ்ராவ் ஹேமாத் பந்தை உட்கார வைத்து பாபாவின் கதைகளை சொல்லத் தொடங்கினார். குறிப்பு: பாகவத தர்மத்தின்
அத்தியாவசிய நூல்களான பகவத்கீதையையும் பாகவதத்தையும் ஸ்ரீ பாபா எப்போதும் பாதுகாத்து வந்தார். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।